குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படின்ற வார்த்தையை பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஏன் தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு பல பேர் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அனைவருமே கோஷமிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமானது தென்னாட்டுடைய சிவனே போற்றின்ற வார்த்தைக்குள் யார் எதனை தனக்குள் கிரயம் கொடுக்கின்றாரோ அவருடைய மறுபதிப்பில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் முழு நிஜ சகாப்தமாக கூட இருக்கட்டுங்க. அவர்களின் உடலும் சரி உயிரும் சரி பிறருக்கு முழு ஆபரணத்தை சூட்டிய பிறகு அந்த தெய்வாம்ச நிலையை மும்மூலமாய் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆகமத்திலும் அவர்களுக்கான தன் நிலை எது என்பதை உணர்த்தி உலகியல் கடவுள் தன்மையை முழுமையாய் தன்னுள் தெய்வாதீனம் எப்படி பருக்கப்பட்டது என்பதை உணர்ந்தார்களானால் அதை உணர்த்தியவரே அந்த தென்னாட்டுடைய சிவனாய் இருப்பார். அந்த தென்னாட்டுடைய சிவன் யார் என்பதை அவர்கள் முழுமையாய் உணரும் பட்சத்தில் அவருக்குள் அதை உணர்த்தியவர் எவ்விடத்தில் மூலமாய் கருவாய் உருவாய் அங்கேயே பல பரிச்சயம் செய்தப்படுகின்றாரோ அவ்விடமே அந்த தென்னாட்டுடைய சிவன் என்பதற்கான அதிபதி என்பதையும் உருகொடுக்கப்படுகின்றதுங்க. இக்காலகட்டத்தில் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்பதற்கான அர்த்தம் இன்றும் ஒருவருக்கு கூட அதனுடைய முழு மந்திர அர்த்தத்தின் விளக்கமாக தெரியாது. வெறும் வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. விருட்சங்களை உருவாக்குபவருக்கு மட்டுமே அந்த தென்னாட்டுடைய சிவன் என்ற வார்த்தையும் திருமணத்தின் தத்துவம், குருவின் விளக்கம், குருவின் விருட்ச நாயகர் யார், இவை அனைத்திற்கும் மூலபந்தமாய் இருப்பவருக்கு மட்டுமே அந்த தென்னாட்டுடைய சிவன் என்றையும் பெயரையும் சூட்டப்படுதுங்க. நிஜமான சத்திய சொரூபர்களுக்காக மீண்டும் நான் இவ்வுலகத்தையே பால பரிச்சயம் செய்து காட்டுவேன். ஏனென்றால் நானே இவ்வுலகத்தின் தென்னாட்டுடைய சிவன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.